அன்பான சகோதரிகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சாரிக்கு வந்து ஓரம் தைக்கிறது. இந்த ஓரம் வந்து நான் ஜிக்ஸாக் பண்ண போறேன். அது எப்படி தைக்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. சாரி வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நான் ஏற்கனவே ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிட்டேன். இன்னொரு சைடு வந்து ப்ளவுஸ் கட் ஆகாமல் பிசுறு இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி வந்து பிசுறு இருக்கும். இதில் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் நேர் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்து ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் உள்ளே வச்சு கட் பண்ணி கிழிச்சிக்கலாம். இப்போ முந்தின்றதுனால வந்து கிராஸ் வரும். அந்த கிராஸ் கரெக்டாக எடுக்கிறதுக்கு என்ன செய்யுங்க, இப்படி வந்து நூல் வந்து சுருக்கி எடுத்துக்கோங்க. இப்படி எடுக்கும்போது வந்து கொஞ்சம் வந்து நிறையவே டிசைன் போகுது. அந்த மாதிரி நிறைய டிசைன் போனால் என்ன செய்யுங்க, கொஞ்சம் லைட்டாக முன்பக்கம் வர மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஓரளவுக்கு வந்து இந்த சைடு வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த சைடு வந்து பிசுறு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக தான், அதான் நிறைய வந்து நீங்கள் இப்போ இந்த டிசைன் வந்து இந்த பக்கம் வர மாதிரி விட்டிங்கன்னா ரொம்ப பெண்டு வரும். பின்னு எடுக்கும்போது வந்து பின்னு போடுவீங்களா முந்திக்கு, அப்போ சரியாக வராது. அதனால் வந்து இந்த கிராஸ் ஓரளவுக்காவது நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்னும் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக எடுத்திங்கன்னா தான் வந்து பின்னு வந்து இப்படி போட்டதுக்கு ஃப்ளீட் எடுக்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ ஜிக்ஸாக் வந்து தைக்கிறது பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் சாதாரணமாக வந்து தையல் மடித்து தைப்பீங்க. அதுக்கு வந்து என்ன செய்யணும், உள்பக்கமாக வர மாதிரி இப்படி மடித்து தைப்பீங்க. இதில் வந்து ஜிக்ஸாக் பண்ணும்போது என்ன செய்யுங்க, மேல் பக்கத்துக்கு வச்சுக்கணும். அதாவது உள்ள மேலே வந்து வருது இல்லைங்களா, மேல் பக்கம் நல்ல பக்கம் வந்து வச்சு தைக்கணும். இப்போ என்ன செய்யுங்க, மேட்சாக இருக்கிற மாதிரி வந்து நூல் போட்டுக்கோங்க. நூல் போட்டுட்டு இந்த மாரி தூக்கி விட்டுட்டு என்ன செய்யுங்க, ஏன்னா ஒரு தச்சு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த ஒட்டில் வச்சுட்டு இந்த நூலை டைட்டாக பிடிச்சிங்கனாவே வந்து கரெக்டாக வரும். புதுசாக தைக்கிறவங்க என்ன செய்யுங்க, இந்த துணியை வந்து சேர்த்து பிடிக்கிற மாதிரி வந்து தைங்க. ஏன்னா அது லூஸ் ஆகி உள்ளே போய் வந்து சிக்கிக்கும். அதனால் வந்து கரெக்டாக டைட்டாக பிடிக்கணும். அதுக்கு தான் ரெண்டுமே வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. மறுபடியும் இந்த சைடு வந்து நீங்கள் இதை தச்சு விட்டுக்கலாம். இப்போ இது தைக்கும் போது என்ன செய்யுங்க, இந்த துணியை வந்து இப்படி உள்ளே தள்ளி விடணும். தள்ளி விட்டுட்டு நீங்கள் இது பின்னாடியும் டைட்டாக பிடிக்கணும், முன்னாடியும் டைட்டாக பிடிக்கணும். இப்போ புதுசாக தைக்கிறவங்க கை உங்களுக்கு பேலன்ஸ் வர வரைக்கும் தச்சுட்டு நிறுத்திக்கோங்க மிஷினு. உங்களுக்கு தச்சு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தொடர்ச்சியாக அப்படியே லாஸ்ட் வரைக்குமே வந்து தொடர்ச்சியாக தைக்கலாம். இப்போ நான் தொடர்ச்சியாக தைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து டைட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு வரணும். இந்த லாஸ்ட்டாக வந்து நீங்கள் தைக்கும் போது வந்து அப்படியே விட்டுடக்கூடாது. இப்போ என்ன செய்யுங்க, இங்கே விட்டுட்டு வந்து இந்த விரலால் துணியை வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணால் வந்து பிரியும். அதனால் என்ன செய்யுங்க, மறுபடியும் வந்து இன்னொரு டைம் மேலே போட்டு விடுங்க. இந்த மாதிரி நூல் வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு இப்படி வச்சு போடணும். இந்த நூலை வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும். துணியும் வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி துணியை பிடிச்சிக்கோங்க, நூலையும் பிடிச்சிக்கணும். இப்போ இந்த மாதிரி முடிச்சுட்டு அடுத்தது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து இங்கே பிசுறு இருக்குது பாருங்கள். இதை வந்து அதே மாதிரியே சரி பண்ணிக்கோங்க. இந்த என்ட்ரன்ஸ்லேயே அதே மாதிரி இப்படி விரல வச்சு டைட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இந்த நூலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் லூஸ் விட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சுருக்கம் தெரியும். அடுத்தது வந்து செட்டில் போய் மாட்டிக்கும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக துணியை வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும். உங்கள் பாருங்கள், சுருக்கமே தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
வாழ்க வளமுடன். நன்றிகள் கோடி.